வாசிங்க அந்த வசனத்தை 25வது வசனம் 32 25 வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி. ஆரோன் அவர்களை இன்னைக்கு என்ன இருக்குது? புறஜாதியார் சபையை பார்த்து ஆலோசனை சொல்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. உலகத்தான் பார்த்து சபையை கிண்டல் பண்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ள இருக்குது. ஒரு வெளிநாட்டில் ஒரு சபை நடந்துச்சு. அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து அந்த பாஸ்டர்கிட்ட உள்ளுக்குள்ள எல்லா களியாட்டமும் நடக்குது. வெளியே அந்த ஊழியக்காரர் எழுந்திரிச்சு வந்துட்டார். இதுக்கு மேலே அது உள்ளே உட்காந்தா கர்த்தருடைய சாபம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த சபைக்கு எதிர்த்தாப்புல ஒரு புறஜாதி மனுஷன் அவர் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அப்போது அந்த புறஜாதி மனுஷன் அந்த ஊழியக்காரன் தெரியாது. அவரை பார்த்து கேட்குறாராம், என்ன சார் நடக்குது உள்ள? ஒரே கிளப் டான்ஸ் மாதிரி இருக்குதே சார், கலர் லைட் போட்டு எல்லாம் ஆடிட்டு கிடக்குதே. பகைவர்களுக்குள்ள நிர்வாணமாகத்தக்கதாக இன்னைக்கு அரசியல்வாதிகள் சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சபை இப்படி இருக்கணும், ஜாதி பார்க்கக்கூடாது, அப்படி இருக்கணும். உண்மை, அவர்கள் சொல்லுகிறது உண்மை. காரணம், சபை நிர்வாணமாக இருக்கிறது. சபைகளுக்குள்ள இல்லாத அருவருப்பு என்ன இருக்கு? இன்னைக்கு புறஜாதியார் இடத்துல காணப்படாத அருவருப்பு என்ன உங்ககிட்ட நீங்க நம்ம கிட்ட இல்லாமல் இருக்குது? ஆனால் எல்லாம் எப்படி இருக்குது? முலா பூசப்பட்டிருக்குது. எல்லாம் சர்வாங்க தகன பலி செலுத்தி நடுவில் இருக்குது. பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எகிப்தில் பலி கொடுத்தது போல் நாங்கள் பலி கொடுப்போம், எகிப்தில் இருந்த மாதிரி இருப்போம், எகிப்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அப்படியே சந்தோஷமாக இருப்போம். எகிப்தில் எப்படா சந்தோஷமாக இருந்த? அன்னைக்கு நாங்கள் சினிமா நடிகரை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்த உடனே விசில் அடிப்போம், ஆடுவோம், கத்துவோம், பேப்பரெல்லாம் தூக்கி போடுவோம், சந்தோஷமாக இருப்போம். இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால் ஊழியக்காரனை பார்த்தோன்னே விசில் அடிப்போம், ஆடுவோம், ஒடியாருவோம், நல்லா கத்துவோம். கண்ணுக்குட்டி மட்டும் மாறிடுச்சு. அங்கே சினிமா நடிகனுக்கு பதிலாக இங்கே கண்ணுக்குட்டி. அங்கே நடக்கிறது என்ன இங்கே நடக்கலை. அதான் வேதம் சொல்லுகிறது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து ஒரு கூட்டம் அழிய தொடங்கிருச்சு. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும். இது மலையில் ஒரு இன்ச்சு கூட ஏறாது. மலைக்கு மேலே போனால், மேகத்துக்குள்ளே போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் 1 தசங்க 4 16 17 வாசித்தோம். மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்போ நீ மேகத்துக்குள்ளே போகணுன்னா தரையில் இருக்கிற மேகத்துக்குள்ளே போக முடியாதுப்பா. தரையிலேருந்து நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமே. இங்கேயே புசிச்சு, இங்கேயே குடிச்சு, இங்கேயே விளையாடி, இங்கேயே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சினா நீ எப்படி மேகத்துக்குள்ளே போவே? யோசித்து பாருங்க. மருவ மலையில் போய் இயேசு மேகத்துக்குள்ளே வந்தாருன்னு இருக்கு. ஏன் அவர் மலைக்கு மேலே போய் மேகத்துக்குள்ளே போகணும்? கீழே இருந்தே மேகத்துக்குள்ளே போகலாமே. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒலிவ மலைக்கு மேலே போய் அங்கிருந்து ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டதுன்னு இருக்கு. கீழே இருந்தே ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் மலைக்கு மேலே போகணும்? அது ஒரு ப்ராசஸ். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நிலைமையில் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். நல்லது, இதே எகிப்தில் இருந்து வந்தோம், இதே காரியத்துக்கு தான் வந்தோம். அது ஒரு நாள் கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, வந்து 1 மாதம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆபிப் மாதம் 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அவரை பார்த்து கேட்குறாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம். அவர்கள் கேட்குற கேள்வி, ஆண்டவரே நாங்கள் வந்து 1 மாதம் ஆகிப்போச்சு, இதே மண்ணாதானா? எகிப்தில் இருந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் இறைச்சிலாம் கிடையாதா? அது ஒரு காலம். கர்த்தர் சொல்கிறாரு, கடிந்து கொள்ளல. கர்த்தர் சொல்கிறாரு, சரி நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வரும் பாரு. அவங்க சொல்கிறாங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில், எங்களுக்கு ஆகாரம் இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு 1 மாசம் ஆகி போச்சு. ஏன்னா அவங்க புறப்பட்டது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி, 1ஆம் மாசத்துல. இப்போ வந்துட்டாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க 3வது வசனம், பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி. இது ஒரு காலம். இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கடிஞ்சு கொள்ளலை, ஒன்றும் சொல்லலை. மோசே போய் சொன்ன உடனே, சரிப்பா இனி அவங்களுக்கு மன்னா வரும், 6 நாள் வரும், இறைச்சி வரும், சாயங்காலத்தில் வரும், காலையில் மன்னா வரும், எல்லாம் ஓகே. ஒரு நாள் இப்படி தான் நம்ம கேட்டோம், அது நார்மல். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. புறப்பட்டு வந்தாச்சு, பிரமாணம் வந்துடுச்சு, ஆசாரிப்பு கூட்டாரம் கொண்டாந்தாச்சு. இப்போ கர்த்தருக்குள்ளே வளர்ந்து இப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாச்சு.
இப்போ நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள். இப்பவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற ஒரு கூட்டம். ஒரு காலத்தில் கேட்டது உண்மைதான். நம்மெல்லாம் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். இயேசுகிட்ட வரும்போது என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயல்பு. காரணம், எகிப்திலிருந்து புறப்பட்டு கொஞ்சம் தான் ஆச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ் நார்மலாக இருந்தோம், அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஆயிடுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்ட். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நீ அதே இறைச்சி பாத்திரம். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? வருஷா வருஷம் இப்படியே உட்காரோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா அதே வாக்குத்தத்தம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் என்ன கிடைக்கும்? இன்னும் ஒரு படி மேலே, மலைக்கு மேலே போகணுங்கிற ஆசை நமக்கு என்ன செய்யல, வரல. இப்போ இன்னும் மோசமாகுது. கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து உலகத்தின் காரியங்கள் நுழைஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடி, அப்போ சபை இப்போ எப்படி ஆயிடுச்சு? என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக மாறிடுச்சு. சில இடங்கள்லாம் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை மொத்தமே. அதில் 1 மணி நேரம் பாட்டு பாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் முடிச்சிருவாங்க. ஒரு 15-20 நிமிஷம் செய்தி கொடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்தா 25 நிமிஷம் கொடுப்பாங்க செய்திக்கு. போதும், அதான் போதும். ஆனால் அதே ஆட்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து 1.5 மணி நேரம் சாப்பிடுவாங்க ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து. அதே ஆட்கள் போய் 3 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அதே ஆட்கள் பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் போய் காலையிலேருந்து உட்காந்துருப்பாங்க. இதே ஆட்கள் கார் வாங்குறதா இருந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு போய் 8 மணி வரைக்கும் நின்று வாங்கிட்டு வருவாங்க. இதே ஆட்கள் கவர்மெண்ட்டில் ஏதாவது சலுகை கொடுக்குறாங்கன்னா காலையிலேருந்து லைனில் நிற்பாங்க. ஆனால் சர்ச்சில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. இன்னைக்கு கேட்டால் ரொம்ப பிஸி. நடத்துகிறவனும் அப்படி தான் இருக்கிறான், கேட்குறவனும் அப்படி தான் இருக்கிறான். ஏன் நடத்துகிறது மோசே அல்ல, நடத்துகிறது இன்னைக்கு கண்ணுக்குட்டி நடத்திக்கிட்டு இருக்கு பல இடத்துல. மோசே நடத்தும் போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கும். அவன் மலையை நோக்கி பார்க்க சொல்லுவான். கர்த்தர் இன்னைக்கு மகிமையாக வருவார் பாருங்கம்பான், காத்துருங்கம்பான். கண்ணுக்குட்டி நடத்தும் போது அப்படி தான் சொல்லும். ஆடு ஓடு விசிலடி, நல்ல கத்து கூக்குரலிடு, ஓ சொல்லு ஆ சொல்லு, உட்காந்து கட்டி பிடிச்சி ஆடு, தூக்கி போட்டு சுத்து, ஆணும் பெண்ணு கலந்து ஆடு. ஏன்? நாம எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி. இதே இடத்துல இருந்தீங்கன்னா, இப்படியே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரும்பொழுது, இம்மை பொழுதில் நீங்கள் மறுரூபமாக மாட்டீர்கள். மறுரூபமாக முடியாது. அடுத்த இடத்துக்கு வரணும். இப்போ இவர்களை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு கர்த்தர் வர சொல்லுகிறார். எங்க வர சொல்றார் பாருங்க, வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வராமல். இப்போ எல்லாரையும் சொன்னாரு, ஆரோன் நீ எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே. ஆனால் சொல்லிட்டு ஏறி வரும்போது சொல்றாரு, நடுவில் நிறைய கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. கிட்ட வரும்போது சொல்றாரு, மோசே நீ மட்டும் வா, வேற யாரும் வரல ஆகாது. திருப்பி வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஜனங்க கீழே இருக்கட்டும். இந்த புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் இருக்குது, அது இங்கே தான் இருக்கும். அதுக்கு வேற ஒன்றும் தோணாது. அதை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஜாலி, என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல களியாட்டம் பண்ணணும், நல்ல கேம்ஸ் விளையாடணும், நல்ல சர்ச்சுக்குள்ளே கிரிக்கெட் நடத்தணும். என்ன பவுலுக்கு தெரியாத அறிவுலாம் இன்றைக்கி வந்திருக்கு. அன்றைக்கி பவுல் அழகாக என்ன பண்ணியிருக்கலாம், மல்யுத்தம் பண்ணியிருக்கலாம். நல்ல சீஷர்கள்லாம் கூப்பிட்டு 2 பங்காக பிரித்து எருசலேம் ஆலயத்தில் உட்காந்து என்ன பண்ணியிருக்கலாம், மல்யுத்தம் பண்ணியிருக்கலாம். அல்லனா பேதுரு என்ன பண்ணியிருக்கலாம், சாலமோன் மண்டபத்தில் 3000 பேர் கூட்டின உடனே 12 பேராக பிரித்து 11 பேராக பிரித்து நல்ல ஒரு பணம் பலத்தை வச்சு, இல்லை ஒரு நல்ல ஒரு மண்டை ஓட்டை வச்சு ஃபுட்பால் விளையாடி மிச்சம் எல்லாரையும் ஸ்பெக்டேட்டர்ஸை வச்சு விசிலடிக்க சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு தெரியாத அறிவெல்லாம் இப்போ பொத்துக்கிட்டு கொட்டுது. சர்ச்சில் எல்லாம் கிரிக்கெட் நடத்துகிறான், சர்ச்சு ஃபுட்பால் நடத்துகிறான் சர்ச்சுக்குள்ளே. என்னப்பா, அப்போ தான் வாலிபர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீ எத்தனை நாள் வாலிபனை ஃபுட்பாலில் வச்சுப்பீங்க? எத்தனை நாள் வாலிபனை கிரிக்கெட்டில் வச்சுப்பீங்க? வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் மட்டும்தான் நிற்பான்.
நீ வேற எதை காட்டினாலும் நிற்க மாட்டான். அவனை ஆட வச்சு, குதிக்க வச்சு, சிரிக்க வச்சு, ஜாலியாக இருக்க வச்சு, அவனை விளையாட வச்சு, அவனுக்கு சோறு போட்டு, டிஷர்ட் கொடுத்து, அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு, என்னென்னமோ பண்ணுறான். வர வர அவங்க என்னென்னமோ பிரயாசம் பண்ணுறாங்க. இப்படியே பண்ணி எப்படியாவது வாலிபர்களை சபையில் நிறுத்தி வைப்பதற்கு ஒன்றும் செய்ய வேணாம். ஒழுங்காக அவனுக்கு வசனத்தை கொடுங்க, வசனம் அவனை நிலைநிற்க பண்ணும். வசனம் தாங்க கண்மலை, வசனம் தாங்க அஸ்திவாரம். அதில் நிற்கிறவன் என்னைக்கு வரைக்கும் வேணா நிற்பானே. இன்னைக்கு ஃபுட்பால் கொடுக்குறீங்க, நாளைக்கு அவன் கிரிக்கெட் கேட்டால் கிரிக்கெட் கொடுப்பீங்க, நாளைக்கு அவன் கத்தி சண்டை கேட்பான், கத்தி சண்டை கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் கொம்பு சண்டை கேட்பான், கொம்பு சண்டை கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் குங்ஃபு கேட்பான், குங்ஃபு கொடுப்பீங்களா? அப்புறம் சபை நடத்துவீங்களா, கராத்தே காலேஜ் நடத்துவீங்களா? இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு பல வகையான உபயாந்தரங்களை கையாளுவது, சபையை எப்படியாவது வாலிபர்களையும் விளையாட எப்படியாவது நிற்க வச்சு ஒன்றும் பிரயாசப்பட. கர்த்தர் சொல்றாரு, அவனை அங்கேயே விடு, ஜனங்கள் மேலே வர வேண்டாம்ட்டாரு. அந்த வசனம் திருப்பி வாசிங்க, எவ்வளவு சோகமான விஷயம் பாருங்க. மோசே மாத்திரம் வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. அவங்கள பத்தி ரெண்டாவது பார்ப்போம். அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம். ஜனங்கள் வர வேண்டாம். இதே ஆண்டவர் தான் சொன்னாரு, மோசே கூட ஜனங்கள் புறப்பட்டு வரட்டும், எல்லாரும் கானானுக்கு போங்கன்னாரு. இப்ப சொல்றாரு, ஒரு மலை மேல அனுபவம் ஒன்று வருது, அந்த மலை மேல இவன் எவனையும் வர வைக்காத, நீ மட்டும் வாங்குறாரு. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் மேலே போகிறது இல்லை. ஏன்னா இது புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம், ஜாலியாக இருக்கிற கூட்டம். விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்திற்கு போவதற்காக சபைக்கு வருகிறீர்கள். அதை சொல்லி கொடுக்குற இடம் தான் சர்ச்சு. இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இது வந்து நீங்கள் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்ச பிறகு உட்காந்து, இது முடிஞ்ச பிறகு அன்பின் விருந்து போடுறாங்க, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் சாப்பிட்டு போறீங்க. சாப்பிட்றதுக்காக சர்ச்சுக்கு வராதீங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்காக வந்தவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுநாதர்கிட்ட 5000 பேர் வந்துட்டாங்க அப்பத்துக்கு. 3 நாள் ஆகிப்போச்சு, ஒரு நாள் சாயங்காலம் வரைக்கும் ஆகிப்போச்சு. இப்போ சொல்கிறார் அவர், ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா, பசியாக இருப்பார்கள், சோர்ந்து போவார்கள். அடுத்த நாள் பார்த்தா அதே கூட்டம். ஆண்டவருக்கே ஆச்சரியம், நம்ம மீட்டிங் எப்போ திருப்பி அதே மாதிரி வரானுங்க. அப்புறம் தான் ஆண்டவருக்கு தெரியுது, இவர்கள் எதுக்கு வந்தாங்க, அப்பத்துக்காக என்னை பின்பற்றுகிறீர்கள். வராதேன்ட்டார். மீட்டிங்க்கு வர்றவனுக்கு சோறு போடு, சோறு போட்டு மீட்டிங் கூப்பிடாத. அதான் கர்த்தருடைய கான்செப்ட். இப்போ நாங்கள் எப்படி ஆயிட்டோம்னா, உங்களை வர வைக்கிறதுக்கு மீட்டிங்கில் டைட்டில் போடுறோமோ இல்லையோ, கீழே கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிட்டோம், முடிவிலே உணவு வழங்கப்படும். அது போட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, உபவாச ஜபத்துக்கு போடுறாங்க. உபவாச ஜபத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். இப்போ அவன் உபவாசிக்கிறதுக்கு வருவானா, உணவுக்கு வருவானா? வந்து உட்காந்து கையை தூக்கி ஏதோ பிரியாணி வாசனை வருது ஆண்டவரேம்பா. ஏன்னா அவன் வந்தது அதுக்கு தானே வந்தான். அப்போ அவனுக்கிட்ட அதானே இருக்கும். இன்னைக்கு என்ன நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.